பிடர்த்தலையரே, நீங்கள் யாரை மணந்து கொள்ள சொல்கிறீர்கள் என தெரியுமா? யாரை கொல்லாமல் என் தலைவர் என்னை மணக்க மாட்டேன் என மக்கள் திரள் முன் சூளுரைத்தாரோ அவனையே நான் மணக்க வேண்டுமென்று என்னிடமே அறிவுரை கூறுகிறீர்கள் என்றவாறே கோபத்தில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினாள். பிறகு, இரும்பிடர்த்தலையரே, ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். என் தலைவரை அணைத்த எனது மார்புகளை இன்னொருவன் அணைக்க நேர்ந்தால் எனது மார்புகளை அறுத்துக்கொண்டு மரணிப்பேனே தவிர இன்னொரு ஆடவனை நான் மணப்பேன் என்று கனவிலும் எண்ணாதீர்கள் என கூற இரும்பிடர் தலையரின் கால்கள் அச்சத்தில் சற்று நடுங்கவே செய்தன. மன்னிப்பு கேட்டு விடலாம் என எண்ணி வாயை திறந்தார். அதற்குள் முந்திக் கொண்ட வானவல்லி, நீங்கள் இங்கிருந்து புறப்படலாம் என எழுந்து வாசலை நோக்கி கையை காட்ட தனது சுயநலத்தையும் தவறையும் எண்ணியவர் வெட்கி நாணம் கொண்டு தலையை தொங்க போட்டபடியே அங்கிருந்து வெளியேறினார். இரும்பிடர் தலையர் சென்ற பிறகு தனது அறையை தாழிட்டுக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். வானவல்லி அழுதபடியே படுக்கையில் இருந்து எழுந்தவள் ஆடைகளுக்கிடையில் வைத்திருந்த முத்துமாலை மற்றும் ஓலைச் சுவடிகளை எடுத்து திரும்ப திரும்ப புரட்டினாள். அந்த ஓலைச் சுவடிகள் அனைத்தும் விரல்வேல் எழுதிய காதல் பாக்கள். விரல்வேல் அணிந்திருந்த முத்துமாலையை எடுத்து கன்னத்தில் வடிந்த கண்ணீர் துளிகளோடு முகத்தில் அணைத்து கொண்டாள். முத்துமாலையை கழுத்தில் அணிந்து கொண்டவள் ஓலைச் சுவடிகளுடன் கிடந்த தாழை மடலை எடுத்து வாசித்தாள். விளம்பிடத்தான் எத்தனித்தேன், புலம்பல்களை சித்தரித்தேன். தாழை இது உன்கை தவழ்கையில் செழுமையாய் என் நெஞ்சில் ஆணிவேர் விட்டாயடி. தாழை மடலில் எழுதியிருந்த பாடலை வாசிக்க வாசிக்க அவளது கண்களில் இருந்து கண்ணீர் நேரத்திற்கு நேரம் அதிகமாக வழிந்து கொண்டிருந்தது. தாழை மடலை எடுத்து அணைத்தவள், அத்தான், கருத்தான், இங்கு உங்களை எண்ணியே நான் காத்திருக்கிறேன். எங்கிருக்கிறீர்கள்? நான் இனி உங்களை சந்திப்பேனா என புலம்பியபடியே தேம்பி தேம்பி அழுதாள். அவளது கண்களில் இருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் முகத்திலிருந்து வழிந்து வானவல்லி மார்பில் அணைத்திருந்த காய்ந்து சருகாகிப் போன தாழை மடலின் மீது துளி துளியாக விழுந்து நனைந்து கொண்டிருந்தது.